தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எதுல போராடி, எதுக்காக வெல்லுது? தொகுதி சீரமைப்பு. தமிழ்நாட்டுல தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு சுக்கா போயிட்டு, உங்களுக்கு தெரியாதா? புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல, அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? அதுக்கு இருக்காங்களா? எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவர் தான். அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டுல விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்க? 30 கோடி இருக்கும்போது 543, இன்னைக்கு 150 கோடி இருக்கும்போது அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தான் இருக்கு. அது 6 தொகுதியா இல்லாம 3 தொகுதிக்கு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம்னு கொண்டு வான்னு ஏன் பேச முடியல? ஏன் அதை கொண்டு வர முடியல? சும்மா ஓரணியில் திரள்வோம்னா எதுக்கு? மொத்தமாவே திரளுவோம். எந்த நோக்கத்துக்காக போராட போறோம்? தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா? சொல்லுங்க. நீங்க வீர்னு பாருங்க, முதலமைச்சர் வங்க மொழிக்காக அப்படி ஆதரிச்சு பரிந்து பேசுறது. என் மொழியில அங்க ஒரு கடிதம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து. அது இந்தி இங்கிலீஷ்ல தான் வருது. இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும், அரசாணை வெளியிடப்படும். இவங்களே எதுக்கு ஓரணியில் திரளணும்?